தீயவா நீ என் தூயவா. அத்தியாயம் 11. காரில் டேஷ்போர்டில் காலை வைத்து ஆட்டிக்கொண்டு போனை பார்த்து கொண்டிருந்த தீயவனை காரை ஓட்டியபடியே பல்ராம் எட்டி பார்த்தான். என்னடா? இல்லை சார், நீங்க படிச்சவங்க. என் கூட தானே நீயும் படிச்ச. சரி, நாம படிச்சவங்க. ஒரு ஜோசியர் சொன்னதுக்காக இதையெல்லாம் பண்றது மூட நம்பிக்கை இல்லையா? கடவுள் இருக்கிறாரா இல்லையா? இருக்காருன்னு தான் நினைக்கிறேன். நீ பார்த்துருக்கியா? பார்த்தாதான் நம்பணுமா? இந்த உலகம் இயங்கிறது கடவுளோட அசைவுனால தானே. பார்க்காத உன்னை வழி வழியாக உனக்கு முன்னோர்களால் கடத்தப்பட்ட ஒரு விஷயம் கடவுள். இப்படித்தான் இருப்பாருன்னு எதுவுமே தெரியாமல் அதுக்கு பல வடிவம் கொடுக்குற மக்கள். கடவுள் இல்லவே இல்லைன்னு சொல்ல ஒரு கூட்டம், கடவுள் இனிதான் வரப்போறாருன்னு இன்னொரு கூட்டம். இப்படி யார் யாருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை தன்னோட சந்ததிக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இதுக்கு பேர் நம்பிக்கையா மூட நம்பிக்கையா? தெரியல. கடவுளை பார்த்தவன் சொன்னா அதுக்கு பேர் சாட்சி. கடவுளை பார்க்காதவன் இன்னொருத்தன் சொன்னதை வச்சு நம்புனா அதுக்கு பேர் மூட நம்பிக்கை. எப்பா டேய், தெரியாமல் உங்ககிட்ட விளக்கம் கேட்டுட்டேன் நண்பா. அரசியல்வாதி உங்ககிட்ட பேச முடியுமா? நானும் சும்மா தான் அடிச்சு விட்டேன். எனக்கும் இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆனால் சிலது நடக்கும்போது நல்லா இருக்குல்ல. அவளுக்கு தாலி கட்டினதுனால தான் நான் எம்எல்ஏ ஆனேனோ என்னவோ, இல்லை லக்கில் ஆனேனோ, ஆனால் ஆயிட்டேன். ஸோ எனக்குள்ள ஒரு நம்பிக்கைக்காக அவளோட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணுறது தப்பில்லையா தீயவா? அவ தானே ஐத்தான் வேணும்னு அடம் பிடிக்கிறா. கொஞ்சம் ஐத்தானுக்கு கொடுத்துட்டு போகிறது நம்மளோட ஆதாயத்துக்காக எது செஞ்சாலும் சரி. ஏன் உனக்கு மனசு உறுத்துதா? பல்ராம் உடனே தலையை ஆமின்று ஆட்டிட, அப்போ காரை விட்டு இறங்கி வெளியே போ. உன் இடத்துக்கு வேற ஒருத்தனை கொண்டு வந்துக்கிறேன். ஏன்டா என் பொழப்பில் கையை வைக்கிற? நீ என்ன கேடுகிட்ட வேலை வேணாலும் பாருடா, உங்கூட தான் நான் இருப்பேன். அப்போ சத்தம் இல்லாமல் வண்டியை வீட்டுக்கு விடு. என்னடா மணி 5 தான் ஆகுது, இப்போவே வீட்டுக்கு போக சொல்கிற? வேலை இருக்கு என்று தலையை கோதினான் தீயவன். அவன் சொல்லும் வேலை எதுவென்று இவனுக்கு புரிந்தபோது எச்சில் விழுங்கினான். உன் தேவைக்கா இருந்தாலும் உனக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குமே. அந்த பொண்ணு ரொம்ப சுமாரா இருக்குடா. என்ன, அவளை காப்பாற்றி விட கதை விட்றியா? சேச்சே, எனக்கும் அவளுக்கும் என்ன? ராத்திரி லைட் அணைச்சா பக்கத்தில் படுத்திருக்கிறவ எவளா இருந்தா என்ன? காதல் நேசம் அன்புனா அவளை அணைக்க போகிறேன். பல்ல கடிச்சுக்கிட்டு சேர்ந்துட்டு நகர வேண்டியது தானே. அவளால் லாபம்னா அந்த லாபத்தை நான் ஏன்டா விடணும்? வக்ரத்தின் வாசனை அவன் பேச்சில். பெண்ணை மதிக்க கற்றுக் கொடுக்க வேண்டிய தாய் தவறியதால் வந்த விளைவிது. அவர் செய்த தவறு. பெண்ணின் மீது இருந்த மரியாதையை இழந்து விட்டான். ஒரு பெண் தவறான வழித்தடம் அமைத்து ஒட்டுமொத்த பெண்ணையும் அதே கோணத்தில் பார்த்தான். தவறு அவன் பக்கமா? ஒரு கையில் கட்டு போட்டு ஹால் சோஃபாவில் துளசி படுத்து கிடந்தாள். சமையலறையில் அவளுக்காக பசும் பாலில் மஞ்சள் போட்டு கலக்கி கொண்டிருந்தார் தேவகி. ஐத்த, உள்ள பணங்கள் கண்டு தட்டி போடு. உன் தலையில தான் 2 தட்டு போடணும். மத்தியானம் போட வேண்டிய மாத்திரையை போடாம இப்ப வலிக்குது அத்தாச்சின்னு உட்காந்து அழுதுகிட்டே இருக்க. 1000 ஊசி போட சொல்ல அத்தாச்சி, போட்டுக்கிறேன். ஆனா இந்த மாத்திரை கசக்குது. இல்ல, மாத்திரையில இனிப்பு சேர்க்க சொல்லு. உனக்காக இனிப்பு மாத்திரை செய்ய வேண்டியதுதான். இதுக்கே அழுத்துக்கிட்டா நாளைக்கு புள்ள பெக்கும்போது ஏகப்பட்ட மாத்திரை திங்கணுமே. என்னடி செய்வ? இங்க கூலுக்கே வழி இல்லையா? இதுல கறி விருந்து பத்தி பேசுற நீ? உன் மகன் என்னை திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறாரு. இதுல அவரை போல புள்ள வேற பெத்து கிழிச்சிடுவேன். எனக்கே இப்பெல்லாம் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு அத்தாச்சி. ஏண்டி? பின்ன இந்த நிலையில நிற்கிறாரே, என்ன அவர் பொண்டாட்டியா ஏத்துப்பாரா மாட்டாரான்னு. என் செல்ல குட்டி, இப்பவாவது புத்தி வந்துச்சே. ஓடிரு, உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. போ ஆத்தாச்சி, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ராஜகுமார மாதிரி புருஷன் வருவார்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதே மாதிரி ஐத்தான் வந்து என்னை கல்யாணம் கட்டிக்கிட்டாரு. அதே மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் மறுபடியும் அவர் கூட வந்து சேர்ந்துடுவேன்னு நம்பிக்கை இருந்துச்சு. இதோ இப்போ அவர் வீட்டு கட்டிலில் படுத்து காலை ஆட்டிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி அவரோட பிள்ளையையும் சீக்கிரமாக வயிற்றுல சுமந்துடுவேன் ஆத்தாச்சி. பிள்ளைய சுமந்தா மட்டும் போதுமாடி? பின்ன கல்யாணம் பிள்ளை பெக்க தானே. கடவுளே, அவன் உன்னை பொண்டாட்டியாக மதிக்க வேண்டாமா? உன்னை நேசிக்க வேண்டாமா? அது புள்ள பிறந்தா எல்லாம் சரியாயிடும் அத்தாச்சி. எங்கள் பாட்டி சொல்லும், ஆம்பளை ஒரு புள்ள பிறக்கிற வரைக்கும் தான் கட்டுக்கடங்காத காலை போல் சுற்றிக்கிட்டே இருப்பான்னு. அவனுக்குன்னு ஒரு புள்ள வந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு பொண்டாட்டி புள்ளைன்னு அடங்கிடுவான்னு. அது மற்றவனுங்களுக்குடி, உன் புருஷனுக்கு அந்த கட்டுப்பாடெல்லாம் கிடையாது. நீ சும்மாரா தாச்சி. நான் என் புருஷனை எப்படியாவது என் பக்கம் திரும்ப வச்சிருவேன். அதுக்கு கொஞ்சம் அவர் மனசு இறங்கணும். என்னை மட்டும் அவர் பக்கத்தில் விட சம்மதிச்சிட்டாருன்னா வச்சுக்கோ. என்ன செய்வ? ஏதாவது செஞ்சு போடுவா தாச்சி. குரங்கு குஸ்தி அடித்த மாதிரி அவருக்கு பிடிச்சதை பண்ணி அவர் மனசுக்குள்ளே நுழைஞ்சு போடுவேல. என்னவோ போடி. அவன் மனசுக்குள்ளே நுழைஞ்சாலும் சரிதான், அவன் வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சாலும் சரிதான். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து வாழ்ந்தாலே போதும். அவன் என்ன ஏற்றுக்கிறானோ இல்லையோ, உன்னை ஏற்றுக்கிட்டாலே போதும். அதெல்லாம் ஏற்றுப்பாரு. என்ன தாச்சி, உன் முகம் கலவரமாயிருச்சு? அத்தாச்சி. வெளியே வந்த தேவகியின் கையில் கலக்கி வைத்திருந்த கிளாஸோ கிடுகிடுவென்று ஆடியது.
அதிலிருந்து பால் தரையில் துளி துளியாக கொட்டியது. எச்சில் விழுங்கி வாசலில் கதவில் ஒரு காலை தூக்கி மடக்கி வைத்து கொண்டு கையை கட்டியபடி சோஃபாவில் படுத்து கிடந்து காலை ஆட்டி கொண்டிருந்த துளசியை பார்த்து கொண்டு நின்றான் தீயவன். அங்க என்ன பூச்சாண்டியா இருக்குன்னு இந்த பயப்படுற என்று படுத்த மேனிக்கே துளசி தலையை திருப்பி பார்த்தவள் உடலோ தூக்கி வாரி போட, ஐயையோ ஐத்தா எப்ப வந்தாருன்னு தெரியலையே என்று துளசி வேக வேகமாக எழும்பி நின்றவள் நெளிந்து கொண்டே, தெரியாம உள்ள வந்துட்டு ஐத்தா, இனிமே வரமாட்டேன், அடிச்சு வச்சுப்படாதீங்க, நேத்து காயம் பட்டதே இன்னும் ஆறல என்று தன் வலது கையில் பட்ட காயத்தை தூக்கி காட்ட, போய் குளிச்சுட்டு வேற சிலைய மாத்திட்டு என் ரூமுக்கு வா என்று தாய்க்கு கேட்கத்தான் அவளிடம் சொன்னான். என்னாய்த்தா என்று புரியாது நின்றாள் அவள். குளிச்சு தயாராகி என் ரூமுக்கு வான்னு சொன்னேன். எதுக்கு? ரூம் போட்டெல்லாம் அடிக்க போறானோ என்பது போல பீதியாகி போய் பார்த்தாள். எதுக்குன்னு சொன்னதான் வருவியோ? இல்லைத்தான், நீங்க கூப்பிட்டா வருவேன். அப்ப வந்து சேரு. அவள் பதிலுக்கு போடும் முன் தீயவன் மாடிப்படியில் தாவி ஏறி போய்விட வேகமாக ஓடி வந்த தேவகியோ, இங்க பாருமா, அத்தை சொல்றேன்னு தப்பா நினைக்காத, மனசுல இடம் கொடுக்காம மஞ்சத்துல இடம் பிடிக்கிறது பொண்ணை உயிரோட கொன்னுடும். அவன் பார்வை முதல் முறை மனைவியை மேலிருந்து கீழ்வரை வருடியதை அறிந்த தாயோ ஏதோ தவறாக சமிகைகள் தெரிய தனக்கு தெரிந்ததை மருமகளுக்கு சொல்லி அவளை காப்பாற்ற நினைக்க, எப்பவோ நீ பேசுறது புரியும், இப்ப நீ பேசுறது எதுவுமே புரியலையா தாச்சி? அவர் எதுக்கு என்ன அவர் அறைக்கு வர சொல்றாரு? தலையை சொரிந்து கொண்டே புரியாமல் நின்றாள். நான் சொல்றேன், அவன் உன் கூட இருக்குன்னு நினைக்கிறான் போல இருக்கு. ஐ, சொன்னேன் தானே என்னை ஏத்துப்பாகன்னு. பாத்தியா, அவர் என்ன அறைக்கெல்லாம் வர சொல்லிட்டாரு? சொன்னா புரிஞ்சுக்கோடி, இது அது இல்ல. எப்படி அவளிடம் விளக்க என்றே தெரியவில்லை. எல்லாவற்றிற்கும் தெளிவு வைத்திருக்கும் துளசிக்கு படுக்கை அறையை பற்றி தெரியுமா, இல்லை புருஷனின் நோக்கம் பற்றி தான் தெரியுமா? விளக்க தெரியாத தேவகி கையை பிசைந்திட, போறவ வந்து உன்கிட்ட விளக்கத்தை கேட்குறேன். இப்போ ஐத்தான் கூப்பிட்டுருக்காரு, போகலைன்னா திட்டு விழும். நான் போய் குளிச்சுட்டு வேற சிலையை கட்டிக்கிட்டு ஓடி வரேன். அந்த சிவப்பு சிலையை கட்டவா, இல்லை அந்த மஞ்சள் கலர் சிலையை கட்டவா? ஆமாம்மா, அந்த மஞ்சள் கலர் சிலையே கட்டுறேன், அதான் மங்களகரமாக இருக்கும். மறந்துட்டேன், அந்த பூவை கொஞ்சம் தொடுத்து எடுத்து வைக்கிறியா தாச்சி, நான் குளிச்சுட்டு ஓடி வந்துட்டேன் என்று ஓடப்போன மருமகளின் கையை பிடித்திழுத்த தேவகியோ, துளசி, அவன் உன் உடம்புக்கு மட்டும் தேட போறான்னு நினைக்கிறேன், வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார் அவர். இவள் தலையை சொரிந்து கொண்டே, ஓ அதுக்கா என்று நெளிந்தாள். புருஷன் பொண்டாட்டி அதெல்லாம் செய்வாங்க தானே, அதில் என்ன தப்பு இருக்கா தாச்சி? என்ன கொஞ்சம் பயமாக தான் இருக்கு, ஆனால் எல்லா பொண்டாட்டியும் இதெல்லாம் செய்கிறது தானே. நீ இப்போ இதுக்கு தலையாட்டுனா கடைசி வரைக்கும் பொண்டாட்டின்னு அங்கீகாரம் மரியாதை உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன் கிடைக்காது? அதான் என் கழுத்தில் அவர் கட்ட தாலி கிடக்குதுல்ல, அதோட அவரோட வாழ போகிறேன். இனி வேற என்ன வேணும்? இல்லை துளசி, முதல்ல மனைவிங்கிற அந்தஸ்துக்காக நீ போராடு. அவன் அந்த அந்தஸ்தை கொடுத்த பிறகு இதெல்லாம் வச்சுக்கலாமே. அவர் நிற்பது போல துளசி நின்றுவிடக்கூடாது என பயந்தார் அவர். அவர்தான் சூடு கண்ட பூனையாயிற்றே. நீ புரியாம பேசாத தாச்சி, அவர்கிட்ட நெருங்கினா தானே மனைவியா மாற முடியும். குழந்தையோட தவிச்சு நின்றுடுவடி நீ. அவர் பிள்ளையையும் அவர் பொண்டாட்டியையும் எப்படி அத்தாச்சி விட்டுடுவாரு? அதெல்லாம் ஐத்தா எனக்கு துரோகம் பண்ண மாட்டாரு. என்னையும் என் பிள்ளையையும் நல்லா பார்த்துப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு என்றவளின் குருட்டு நம்பிக்கையில் தேவகிக்கு முட்டிக்கொள்ள தோன்றியது. நான் என்ன சொல்ல வரேனா என்று தேவகி திரும்பி பார்க்க துளசியை அங்கு காணவில்லை. 4 கால் பாய்ச்சலில் தன் வீட்டை நோக்கி ஓடியே விட்டாள் அவள். என்ன இந்த பொண்ணு, கண்ணை கட்டிக்கிட்டு கிணத்துல குதிக்க சொன்னாலும் குதிக்கிறா. அவன் மேல அப்படி என்ன கிறுக்குத்தனமான காதல்? உனக்கு அந்த தேசிகன் மேல வந்துச்சே, அதே காதல் தான் இன்னைக்கு உன் மருமகளுக்கும் வந்திருக்கு போல இருக்கு என்ற தீயவனின் குரலில் தேவகியோ சட்டென மகனை திரும்பி பார்க்க ஏணிப்படியில் சாய்ந்து நின்றான் தீயவன். எனக்கும் சிஎம் மகளுக்கும் கல்யாணம் நடக்கணும்னா இவ கூட வாழணும்னு அந்த ஜோசிய பையன் சொன்னான். நீ வேணும்னா உன் மருமகளுக்கு இதையெல்லாம் உட்கார வச்சு பாடம் விடு. நீ சொன்னாலும் அவ கேட்க மாட்டா. அவன் நான் சாக சொன்னா கூட சாவா. எனக்கும் அதுதான் வேணும். யூஸ் அண்ட் த்ரோ கேள்விப்பட்டிருக்கல, உனக்கு தான் நல்லா தெரியுமே. உன்னை எப்படி அந்த அரசியல்வாதி யூஸ் பண்ணிக்கிட்டானோ அதே மாதிரி என்னோட அரசியலுக்காக அவளை நான் யூஸ் பண்ணிக்க போறேன். அப்புறம் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி அவளையும் தூக்கி தூர போட்டுடுவேன் என்று வக்கரமாகவே சிரித்த மகனை எரிச்சலாக பார்த்த தேவகியோ, நான் செஞ்சது பாவம்தான், ஆனா நீ செய்ய போறது பச்சை துரோகம். நான் செஞ்சது அசிங்கம்தான், ஆனா நீ செய்ய போறது அருவருப்பு. எனக்கு தண்டனை நீ கொடுத்துட்ட, ஆனா உனக்கு தண்டனைய யாருடா கொடுக்க போறது? எனக்கு தண்டனை கொடுக்கணும்னு எவனாவது நினைச்சாவே அவன் இந்த உலகத்துல இருக்க மாட்டான். உத்தமி மாதிரி உட்காந்து ஒப்பாரி வைக்காம போய் செத்து போன புருஷனை நினைச்சுக்கிட்டு படுத்து தூங்கு போ. மேலிருந்து அவ கத்துன சத்தம் கேட்டாலும் வெளியே வரக்கூடாது, கதற சத்தம் கேட்டாலும் வெளியே வரக்கூடாது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதை சொல்றதுக்கு தான் வந்தேன் என்று தாயை எரிச்சலாக பார்த்துவிட்டு தான் அறை நோக்கி போனான் தீயவன். தெரியாமல் நெருப்பில் கொண்டு கால் வைத்து கால் வெந்துவிட்டால் பரவாயில்லை,
இவளோ நெருப்பு சுடும், தன்னை அழித்துவிடும் என்று தெரிந்தே தன் உடலை கொண்டு போய் அவன் மஞ்சத்தில் போடப் போகிறாள். தாலிக்கு மதிப்பு கொடுக்காதவன், தாய்க்கே மதிப்பு கொடுக்காதவன், இவள் கொடுக்க போகும் தாம்பத்தியத்திற்காகவா மதிப்பு கொடுக்க போகிறான்? மலர்ந்த பூவை வெட்டி வீசுவது போல இவளை காய்ந்த மலராக வெட்டி வீசப் போகிறான். தொடரும். இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை இரவு 7 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. தீயவா நீ என் தூயவா. விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.